நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் பாஜக கூடயே இருந்து அதுதான் மைண்ட்ல வருது போல. பாஜக வேட்பாளருக்கு வாக்கு கட்டாப்ல. இதுல இன்னொரு பியூட்டினா மேக்ஸிமம் பாஜக வேட்பாளர்கள் தானே, அதனால வந்து அவரே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசி விட்டாப்ல. 30 வேட்பாளர் 30 தொகுதி 28 வந்து இவர் நிக்கிறார் இவருடைய கட்சியில. மிச்சம் 2 பேருக்கு நேமம் மக்கள் கட்சின்னு ஏதோ ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க போல. கூட்டணிலாம் வச்சுட்டாங்க. இந்த 28 பேர்ல பியூட்டி என்னன்னா, காலையில வரைக்கும் ஒருத்தர் பாஜக அமைச்சராக இருந்தவர், மத்தியானம் வேட்பாளர். அதிமுக ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார், அவர் ஒரு வேட்பாளர். பாஜகவின் மாநில தலைவராக இருந்தவர் சாமிநாதன், அவர் ஒரு வேட்பாளர். இப்படி எல்லா கட்சியிலையும் பிறக்கி போட்டு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அந்த கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு ரங்கசாமியை மேலாமல் தடவி கொடுத்துட்டு பழைய போன 5 வருஷத்துக்கு ஆட்சியில இருந்து நாராயணசாமியை போட்டு திட்டிவிட்டு காங்கிரஸை திட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை மீனவர் பிரச்சனையை பத்தி பேசாம வந்துட்டு, ஏன்னா மீனவர் பிரச்சனையை பேசணும்னா நீ பாஜக விமர்சனம் பண்ணணும். அதை காட்டிலே முக்கியமான விஷயம் மாநில அந்தஸ்து வேணுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை. அதுக்கு இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு, இவருடைய திட்டங்கள் என்னங்கிறது இல்லை. போற இடத்துல பூரா எதுவுமே சொல்றது இல்லை. நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கு. போற வழியில திமுக திட்டம் நல்ல வேலைக்கு அங்க போயிட்டு திமுக திட்டாமட்டாப்ல. திமுக கூட்டணியில ஸ்டாலின் சார். அதுல இன்னொரு காமெடி என்னன்னா, போறப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த காரை 2 வீலர் சேஸ் பண்ணி போறப்ப அந்த தாவேக்கா நிர்வாகிகள் லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் தாவேக்கா நிர்வாகிகளை தமிழ்நாட்டில் எந்த போலீஸும் கை வச்சது கிடையாது. கை வச்சிருந்தா ஆதவ அர்ஜுனா வந்து அவ்வளவுதான். நீங்க இங்க பாண்டிச்சேரியில அவங்க போட்டு வெளுத்து விட்டாங்க. என்ன பண்ணுவா ஆதவ அர்ஜுனா பேசுவாரா? இல்ல விஜய் வீடியோ போடுவாரா, எங்கசாமி சார் அடிக்கிறாங்க, என்ன வந்து அடிங்க சார், நான் மேடையெல்லாம் சார் இருக்கேன் சார், என் தொண்டர்களை விட்டுருங்க சார். நீங்க சொல்லுவீங்க பெரும்பாலும் வீட்டுக்கு போயிட்டு தான் அந்த மாதிரி வீட்டுக்கு வச்சு வீட்டுல கூட சொல்லுங்க, பாண்டிச்சேரி வந்து அடிங்க சார், ஈச்சர் ரோட்ல வந்துடலாம் சார் சொல்லுவாரா? அப்ப இது வரைக்கும் முதல் முறையாக போலீஸ் அடி வாங்கியிருக்காங்க எங்க பாண்டிச்சேரியில. தமிழ்நாடு தான் கொதிச்சிருப்பான். அப்ப இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, பக்குவப்படுத்த முடியாத ஒரு கூட்டமா இருக்குங்கிறதுனால இந்த வேலையை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் செஞ்சா ஆளுங்கட்சி சதி. காப்பந்து அரசாங்கம் வந்தாலும் சிஎம் சார் தான் வந்து நடத்துறாரு, தேர்தல் ஆணையத்தை சிஎம் சார் தான் நடத்துறாரு, இது சென்சார் போர்டை சிஎம் சார் தான் நடத்துறாருங்கிறது அவங்க ஒரு அந்த இல்லூஷன்ல இருக்கிற ஒரு கூட்டம். பாண்டிச்சேரி கூட்டம்ங்கிறதும் தேர்தல் 234 ரிசல்ட் வர்ற அன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க, தேர்தல் ஆணையம் கதறு 200 வாங்கிட்டியா, நாங்க எல்லாத்துலயும் தோத்து போறேன், என்னன்னா எங்களை பார்த்து பயந்துட்டேன், அதான் ரிசல்ட் சொல்றேன். இப்ப நீ கதறிக்கிட்டு இருக்க ரிசல்ட்டா முடியாது செல்லான்றாங்க அந்த இதெல்லாம். பாண்டிச்சேரி கூட்டம்ங்கிறது எப்பயும் போல அரைச்சிட்டு நாராயணசாமி பழைய கவர்மெண்ட்டை போய் திட்டிவிட்டு பாஜக மேலாக மயிலர்கள் தடையை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. நீ தமிழ்நாட்டில் அடுத்து ஆரம்பிப்பாரு.